வணக்கம். இந்த தொடரில் மகாபாரதத்தில் முனிவர்கள் பேசிக்கொள்ளும் தத்துவங்களை எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி பார்க்க இருக்கிறோம். இன்று நாம் வாழ்க்கையின் சில நிதர்சனமான உண்மைகளைப் பற்றி பேசப்போகிறோம். நம்முடைய வாழ்வு எவ்வளவு குறுகியது, அதை எப்படி அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்பதை இந்த தத்துவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. 1. நம் வாழ்க்கை எதை போன்றது? நம்மில் பலரும் இந்த வாழ்க்கை நிரந்தரம் என்று நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நம் உடல் என்பது நீர்ப்பரப்பில் தோன்றி மறையும் ஒரு நீர்க்குமிழி போன்றது. அது எப்போது உடையும் என்று யாருக்கும் தெரியாது. இந்த உடலுக்குள் இருக்கும் ஆன்மா ஒரு மரத்தில் வந்து தங்கும் பறவை போன்றது. அந்த மரம், அதாவது உடல், விழப்போகிறது என்று தெரிந்தால் பறவை அடுத்த வினாடியே பறந்துவிடும். பறவைக்கும் மரத்திற்கும் எப்படி பற்று இல்லையோ அப்படித்தான் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் பற்று இருக்க வேண்டும். 2. ஓடிக்கொண்டே இருக்கும் காலக் குதிரை. காலம் என்பது ஒரு வேகமான குதிரையைப் போன்றது. அதன் வேகம் நமக்கு தெரிவதில்லை. நாட்களும் மணித்துளிகளும் அந்த குதிரையின் உடலில் உள்ள ரோமங்கள். அம்மாவாசையும் பௌர்ணமியும் அதன் 2 கண்கள். இந்த குதிரை நம் கண்முன்னே நம் வாழ்நாளை குறைத்துக் கொண்டே ஓடுகிறது. நாம் விழிப்புடன் இல்லாவிட்டால் கரை சேரும் முன்பே காலம் முடிந்துவிடும். 3. உங்களை விடாமல் பின்தொடரும் நிழல். நாம் தான் இறந்து விடுவோமே, அப்புறம் நாம் செய்த பாவ புண்ணியங்கள் என்னவாகும்? இதற்கும் ஒரு பதில் உண்டு. நீங்கள் அமர்ந்தால் அதுவும் அமரும், நீங்கள் ஓடினால் அதுவும் ஓடும். அதுதான் உங்கள் நிழல். நம்முடைய பாவங்களும் புண்ணியங்களும் நம் நிழலைப் போல நம்மை பின்தொடரும். 1000 பசுக்களுக்கு நடுவில் ஒரு கன்றுக்குட்டி எப்படி தன் தாயை தேடி கண்டுபிடித்து செல்லுமோ, அப்படி நீங்கள் செய்த வினைகள் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உங்களை தேடி கண்டுபிடித்து வந்து சேரும். 4. 10 முக்கியமான வாழ்க்கை பாடங்கள். நல்ல முறையில் வாழ 10 எளிய விதிகளை சாங்கியம் சொல்கிறது. 1. தூய்மையாக இருத்தல், சுச்சி. 2. மனநிறைவு, சந்தோஷம். 3. தவம், முயற்சி. 4. நல்ல நூல்களை படித்தல், வேத கல்வி. 5. இறை சிந்தனை. 6. யாருக்கும் தீங்கு செய்யாமை, கொல்லாமை. 7. உண்மை பேசுதல். 8. திருடாமை. 9. ஒழுக்கம், பிரம்மச்சரியம். 10. தேவையற்ற பொருட்களை சேர்க்காமை. 5. அறிவு எனும் விளக்கு. கடைசியாக, நாம் ஏன் இதையெல்லாம் செய்ய வேண்டும்? நாம் ஒரு பெரிய இருட்டு அறைக்குள் நுழையப் போகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது நம் கையில் ஒரு விளக்கு இருந்தால் பயம் இருக்காதல்லவா? அதேபோல மரணம் எனும் இருள் வரும்போது நம்மை காப்பாற்றுவது நாம் செய்த தர்மமும் உண்மையான அறிவும் மட்டுமே. எனவே நாளை செய்யலாம் என்று தள்ளி போடாமல் நம்முடைய தர்மக் கணக்கை இப்போதே தொடங்க வேண்டும். மரணம் ஒருவன் வேலையை முடித்துவிட்டனா என்று பார்த்து வருவதில்லை.